ஹாய் கைஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் கிரிக்கெட். ஸோ கடைசி 2 நாளாக வந்துட்டு ஒரே ஐபிஎல் ஆக்ஷன் அது இதுன்னு நடந்துச்சு. ஸோ எல்லாம் வந்து என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ அது அத்தனையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கவரில் போட்டு நல்லா டைட்டாக முடிச்சு அப்படியே தூக்கி போட்டுருங்க. எதுவும் நடக்கல. ஆனால் நல்ல ஹோம் கம்மிங்ஸ், நிறைய ஹோம் கம்மிங்ஸ். அப்புறமேட்டு வந்துட்டு மிக்சர் சாப்பிட்டது அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம். ஸோ நம்ம டைரெக்டாக வந்துட்டு எந்தெந்த டீம் எப்படி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையும் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, எப்பவுமே மிக்சர் சாப்பிட்றவங்க இந்த தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அங்கே தான் ட்விஸ்ட்டே. எப்போவுமே மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க இந்த டைம் மாஸ்க் கட்டிட்டாங்க. அங்கே தான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இந்த அளவுக்கு தான் இருந்தது டீம், அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது பிக்ஸ். அவங்களுக்கு கொடுத்துருந்த உங்களுக்கு இருக்கிற பர்ஸை வச்சுட்டு இவ்வளோ இம்ப்ரெசிவாக பிக்ஸ், அதுவும் நூர் அகமதுக்கு 10 crore, அஸ்வினுக்கு லிட்டரலி 10 crore போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற பர்ஸை வச்சுட்டு சூப்பராக நீங்கள் வந்துட்டு அங்கங்கே டிக் பாக்ஸஸ்லாம் பண்ணி சூப்பராக அந்த ஸ்குவாடை வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. நான் ரொம்ப இம்ப்ரெசிவ். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் மோர் தேன் எம்ஐ சிஎஸ்கே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். நான் அவ்வளோ இதுவாக இருந்தது. டு ஸ்டார்ட் வித் உங்கள் பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. நம்பர் 1 கைக்வாட் அண்ட் ஓப்பனிங் வந்துட்டு நம்பர் 1 கைக்வாட், நம்பர் 2 கான்வே, நம்பர் 3 வந்துட்டு ராகுல் திரிபாதி, நம்பர் 4 வந்துட்டு சிவம் டூபே, நம்பர் 5 வந்துட்டு தீபக் ஹூடா, நம்பர் 6 வந்துட்டு சாம் கரன், நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 8 தல தோனி, நம்பர் 9 ரவி அஸ்வின், நம்பர் 10 நூர் அகமத், நம்பர் 11 மத்திஷா பத்திரானா. மை இம்பேக்ட் பிளேயர் வில் பி கலீல் அகமது. உங்கள் சிஎஸ்கேயோட பொட்டன்ஷியல் அண்ட் ஐடியல் 11 வந்துட்டு இதுதான் நான் நம்புகிறேன். செம்ம சூப்பராக இருக்குது. நான் இந்த 11ஓட போனாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க, நல்லா ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு சூப்பராக ஆடலாம். இந்த 11க்கு வந்துட்டு அவங்களோட ஆக்ஷனுக்கு வந்துட்டு நான் 10 out of 8.5 கொடுப்பேன் இந்த டீமுக்கு. நீ இதில் ஏதாச்சும் உனக்கு வந்துட்டு முரண் இருக்கா? உன்னோட இன்புட்ஸ் என்ன, ஏது உங்க டீம் எப்படி பண்ணி? இது ஓகே தான். நான் இதான் ஐடியல் லெவனா போவாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட இன்புட் என்னன்னா, கான்வேக்கு பதிலா ரச்சின் ஆடலாம். ஓகே. கலீலுக்கு பதிலா அன்சுல் கம்போஜ் ஆடலாம். ஓகே. கலீல் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம்ல கொண்டு வராங்க. பட் மோரார்லெஸ் இந்த சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். பட் இந்த 8.5 சொன்னீங்கல்ல, ஐ ஆல்சோ அக்ரி. நல்லா பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பண்ண ஆக்ஷன்ல. பட் எனக்கு என்னன்னா, 9 கொடுத்துருப்பேன். ஹார்ட் ஹிட்டிங் ஒரு பவர் ஹிட்டரை கொண்டு வந்து மட்டும் ஒரு சின்ன அதுக்குன்ட்டு வந்து தலை எல்லாத்தையும் நான் சொல்லல. நான் சொல்றேன் லைக் அந்த கமாடிட்டி, நம்ம ஃபயர் ஹிட்டிங் கமாடிட்டி அங்க இல்லை. அது இருந்தா இன்னும் நல்லாவே ஆக்ஷன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கொடுத்திருந்த பர்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆக்ஷன் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தி பெஸ்ட் பை ஃபார் யுவர் டீம் அப்படின்னா நீ ஒரு பிக் எதை சொல்லுவ? நீ உங்க டீமுக்கு ஒரு பிக் வந்துட்டு நூர் அகமது. 10 கோடி வந்துட்டு நீங்க வந்து எல்லாம் எச்சுன்னு நினைப்பீங்க. வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். எஸ், எல்லா இடத்துலயும் நல்லா பண்ணியிருக்காரு. கைஸ் வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். எங்க பண்ண போறான்னு பாருங்க. அவ்வளவு தூக்கிட்டு பண்ணி போடுவார். உங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை தூக்கி நிறுத்த போறதே நூர் அகமது தான். வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். இது முடிஞ்சது. ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு இன்னொரு டீம் பார்க்கலாம். எம்ஆர்சி நகர் டெர்பி ஆடுறாங்கல்ல, அவங்களோட இன்னொரு டீமையும் பார்த்துடலாம். எம்ஆர்சி நகர் டெர்பியில் உள்ள டீம்னா ஆப்வியஸா எஸ்ஆர்ஹெச் தான். அவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்கு, அவங்களோட ஆக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எப்படி பார்க்கலாம். நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க எடுத்த பிளேயர்ஸ் வச்சு ஒரு 11 என்னன்னா, ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் ஹெட்டு அபிஷேக் ஆரம்பிப்பாங்க, இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், மனோகர், அபினவ் மனோகர், அப்புறமேட்டு பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹர், ஆடம் சம்பா, ஷமி. 12th மேனா உடன்கட், ஜெய்தேவ் உடன்கட் ஆடுவாங்க. ரைட்டா? இதோட முடிஞ்சிருது, தூக்கி வச்சிருங்க. ரைட்டா? பெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சிமர்ஜித்தை மட்டும் வேணா வந்து 12th மேனா கொண்டு வரலாம். ஓவர்சீஸ் பிக்கும் சரியில்லை. இது பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப சரி, சுத்தமா இல்லதான். சுத்தமா இல்ல. யாரு இருக்கா ரீப்ளேஸ் பண்றதுக்கு? ஓவர்சீஸ் சொல்லிட்டு வா, இஷாட் மலிங்கா, கபிண்டு வெட்டிஸ், முரளினா கோட்டா, அதேதான் முடிஞ்சு போச்சா. இன்னொருத்தர் அவர் பேரே எனக்கு வாயில வரல. ரைட்டா? ஓகே, இப்படிதான் இருக்கு. நான் வந்துட்டு எப்படி போவேன்னா, 10க்கு
6.8ங்க. டொமஸ்டிக்ல பண்ணவங்க கூட நம்மளுக்கு தெரியுதுன்னு ஆமா. சொல்றேன். அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங் லெவன் கிளிக் ஆச்சுன்னா போன டைம் மாதிரி நல்லா பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் சொதப்பல் ஆகி பேக்கப் பெஞ்ச்ல தேடுறாங்க அப்படின்னா அங்க மாட்டிப்பாங்க. அங்கதான் எஸ்ஆர்ஹெச்சோட பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ ஸோ 6.8ங்கிறது கரெக்டான ரேட்டிங் தான். அவங்க ஆக்சுவலா அவ்வளவு சூப்பராலாம் பண்ணல தான். ஓகே. ஸோ இது வந்து எங்களோட கருத்து. ம். உங்களோட உங்களோட ரேட்டிங்ஸ் என்ன, சிஎஸ்கேக்கு என்ன, எஸ்ஆர்ஹெச்சுக்கு என்னன்றதை கண்டிப்பா கமெண்ட்ல இது பண்ணுங்க. நம்ம அப்கமிங்கா வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோல நம்ம மற்ற டீம்ஸை பத்தியும் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். பை பாய்.